ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 36:9. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனை சுவாசிப்பதை போன்று நம்முடைய ஆத்துமா இந்த உலகத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற இந்த நாட்களிலே கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள ஆத்துமாவாய் வாழ்வதற்கு கிறிஸ்துவினுடைய ஜீவனையும் ஆக்சிஜனை போன்று நாம் சுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை எல்லாருக்கும் ஆத்துமா இருக்கிறது, ஒருவேளை நம்ம அந்த கிறிஸ்துவின் ஜீவனிலிருந்து தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டால், if you don't enjoy the life of God in Jesus, then your soul becomes just a soul. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவ ரகமான ஜீவன், புதிய ஏற்பாட்டிலே ஜீவனுக்கு 4 வார்த்தைகளை குறிப்பிடுகிறதை கவனிக்கிறோம். ஆனால் ஒரு வார்த்தை சோயி, அது தேவ ரகமான ஜீவனை அது சொல்லுகிறதாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம இந்த உலகத்தில் நல்ல பேர் வாங்கினவர்களாக இருக்கலாம். யூ மே பி a very disciplined person, good person. ஆனால் இருந்தாலும் அது நமக்கு ஜீவனை கொடுப்பதில்லை. Because that life comes from Jesus alone. அது என்ன லைஃப்னா, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு உயிர் இருக்குது பாருங்க, ஜீவன் இருக்குது பாருங்க. ஆதாம் அவன் ஜீவனுள்ள ஆத்மாவை கொண்டவனாகவே உருவாக்கப்பட்டான். இன்னைக்கு அந்த தேவ ரகமான ஜீவன், the God kind of life only enriches us in all spiritual blessings as God promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த ஜீவனால தான் நமக்கு தொடர்புக்குள்ளே வருகிறது. ஒருவேளை உங்க ஆத்மா ஜீவன் இல்லாது செத்து போயிடும் சொன்னா, நம்ம அந்த ஆசீர்வாதங்களிலிருந்து நாம் துண்டிக்கப்படவர்களாக இருக்கிறோம். இந்த ஜீவன் ஏசப்பாவிடத்தில் இருக்கிறது. Is your soul is full of life of Jesus? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜீவனினால் உங்க ஆத்மா நிரம்பி இருக்கிறதா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே? அப்படி இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, கவலை இல்லாம இருப்பீங்க, உற்சாகமா இருப்பீங்க, மற்றவங்களுக்கு தைரியம் சொல்லுவலாய் மாறி விடுவீர்கள். ஒவ்வொரு நாள கிருப பாக்கியம் என்று சொல்லி கொண்டாடுவீர்கள். ஏன்னு சொன்னா, அந்த ஆத்மா உள்ள இருக்கிற ஜீவன் தான் உங்களுக்கு தேவன் எவ்வளோ மேன்மை பண்ணியிருக்கிறார். மற்றவங்கள என்ன நினைக்கிறாங்க, ராத்திரி தூங்கி எழுந்தா மற்றொரு நாள் கிடைக்கிறது என்று சொல்லி. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் a grace of God added to us. அந்த நாமத்தின் மகிமை விளங்க பண்ணுவதற்காகவே, அவர் யார் என்று சொல்வதற்காகவே நமக்கு அந்த நாளை கூட்டி கொடுக்கிறாருங்க. அப்ப அந்த ஆத்துமக்குள்ள ஜீவன் இருந்தால் தான் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியலன்னா நம்ம லென்ஸ் போட்டுக்கிறோம், அப்ப கண்ணு நல்லா தெரியுது. ஆத்மாவுல ஜீவன் இருந்தால் தான் கிருபை அர்த்தம் புரியும். வார்த்தை மேல எவ்வளவு வார்த்தைக்கு உயிர் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அந்த வார்த்தை கொண்டு கிரிகை செய்கிறார் என்றெல்லாம் புரியும். எரேமியாவிலே நான் வாசிக்கிறோம், கர்த்தரே மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா என்று சொல்லி வாசிக்கிறோம். ஏசப்பா இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சீஷர்கள் விதமாய் சாட்சி சொன்னார்கள். நாங்கள் ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களிலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து. இந்த ஜீவ வார்த்தை எது கூட தெரியுமா தொடர்பில் இருக்கிறது? The word of God as a life. இந்த வார்த்தை நீங்க நம்பினீங்கன்னா, பேசினீங்கன்னா, அறிக்கை பண்ணீங்கன்னா, வாசிச்சீங்கன்னா, அந்த ஜீவன் உங்களுக்குள்ள கிரிகை செய்ய ஆரம்பிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், 1 யோவான் 1 2வது வசனத்துல
அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை கண்டு நாங்கள் அதை கொடுத்து சாட்சி அறிவிக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசப்பா சொன்னார், பிதாவிடத்திலிருந்து எனக்கு ஜீவன் வந்திருக்கிறது, அந்த ஜீவன் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நிருபத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். If your soul has a godly life, God kind of life, then you can enjoy this world belongs to you. The blessing belongs to you. Hallelujah. உங்கள் ஆத்மாவில் எவ்வளோ அந்த ஜீவன் இருக்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆத்மாவை தம்முடைய ஜீவனினாலே நிரப்ப விரும்புகிறார். ஜீவன் குறைந்து போக வேண்டும் என்று சொல்லி பிசாசுடைய ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அப்பாவுடைய ஸ்ட்ராட்டஜி, ஏசப்பாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஃபுல் ஆஃப் லைஃப், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். தேவரகமான ஜீவனினாலே உங்கள் ஆத்மா நிரம்பி வழியட்டும். சந்தோஷமாய் ராஜாவினுடைய அந்த இரக்கத்தை கொண்டாடுங்கள், மகிமைப்படுத்துங்கள். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, ஜீவ ஊற்றாயிருக்கிறோமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த ஜீவ ஊற்று எங்கள் ஒவ்வொருடைய ஆத்மாவை இந்த காலையிலே தொட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சோர்வுகள், பலவீனங்கள், துக்கங்கள், கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சொல்ல முடியாத பயங்கள் எதுவாயிருந்தாலும் அப்படி பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அந்த ஜீவன், நித்திய ஜீவன் இயேசுப்பா, அந்த ஜீவன் இந்த காலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய ஆத்மாவை உயிரடைமடி செய்வதாக. Let our souls will be refreshed. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடரும். நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், கோடான கொடி ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.